எலியன்ஸ் நம்ம ஃப்ரெண்டு வந்து என்னோடய கேமரா எடுத்து யூஸ் பண்ண போகிறான்னா அவன் பேசுவான், நீங்கள் கேட்டுக்கோங்க. என்ன பேசுனாலும் எனக்கு பொறுப்பு கிடையாது, இது நான் பேசலை. ஹாய் காய்ஸ், இப்போ தான் தெரியும் எனக்கு ஃபஸ்ட் டைம் vlog. ஏலியன்ஸ் ஃபஸ்ட் டைம் vlog, எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், 2 பேரும் ஒன்றா தான் ஸ்கூலில் படித்தோம். இப்படி போகிற வந்த ரூட்டில் போயிடும். நம்ம ரூம் பின்னாடி இருக்குல்ல லேக்கு, இல்லை அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுவோம். ரூமுக்கு போயிட்டுனா யாரும் ரிட்டர்ன் வர மாட்டாங்க. நம்ம டீம் பார்த்து தெரியும்ல, நாங்கள் ஒரு நரி கூட்டம், எங்களை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. போங்கடி போமா. இப்போ அங்கே அட்வென்ச்சர் பார்க் இருக்கு. ஓ அப்படியா? ஓ பிள்ளை அங்கிட்டு இருந்துச்சோ. பொம்பளை வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொள்ளந்திரம் பார்த்துக்க. இப்போ நம்ம ஆட்டோ பின்னாடி ரொம்பவே ஒட்டி போகக்கூடாது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான். தைரா அங்கே வழி கொடுப்பீங்களா? அண்ணா கொஞ்சம் வழி விடுங்கண்ணா. ஒளி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. ஓகே தேங்க்யூ. ஏலியன்ஸ் இப்போ நம்ம ரூமுக்கு பின்னாடி தான் லேக் இருக்குது. லேக்குக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக அட்வென்ச்சர் பார்க்குக்கு போகலான்ட்டு இருந்தோம், அங்கே இப்போ டைம் ஆகிட்டு. அட்வென்ச்சர் பார்க் போகலான் இருந்தோம், ஃபுல்லாக டைம் ஆகிட்டு. அங்கே 6 o'clock வரைக்கும் அலோடா. இப்போ 4 o'clock ஆகிட்டு, போக 1 hour ஆகும். ரிட்டர்ன் வர முடியாது, அதனாலேயே போய் வேஸ்ட்டு. அதனாலே ரிட்டர்ன் நாங்கள் ரூம் பக்கத்துக்கே போக போகிறோம். என்னோடய ஐடி பேர் வந்து ஏகேடி ட்ராவலர். பைக் வரலையா? வருமே பாரு, முன்னாடி வருதா? வரலையா? எப்படியும் ரூமுக்கு போக ஒரு 1/2 hour ஆகும். ஏலியன்ஸ் பிரச்சனை இல்லை, ஃபுல் மிஸ்டாக இருக்குது. லைட்டாக தூரல் விழுது. நல்ல சரியான கிளைமேட்டு வாகமனில். இப்போ ரோடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. அதிகபட்சம் 1வது கீர் தான், அதை விட்டு பைக்கு போகவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர் தான், மோஸ்ட்லி ஃபஸ்ட் கீர் மட்டும்தான். இதில் இறங்கும்போது ஏதாட்டும் வண்டி, பெரிய வண்டி, கார் கீர் வந்துட்டால் ரொம்ப பிரச்சனை ஆயிரும். இந்த ரூட் தான் ஆல்ரெடி நான் மேப்பே போடலையா? ஏன்னா போன ரூட் வந்த ரூட் தானே, அந்த ரூட் தெரியுங்களா? ஒரே ரூட்டு தானே. வண்டிலாம் போக தள்ளிட்டு மேலே ஏறி இறங்காட்டி வராட்டு மேடு மேலே ஏறி ஜீப் வருது. ஏலியன்ஸ் ஏரியாவை பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான், ஒரு வண்டி தான் போக முடியும். ஒரு ஜீப் வந்துச்சுன்னா ஒரு வண்டி தான் போக முடியும். ரொம்ப சின்ன ரோடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கைகளை ஒரு தடவையாட்டம் வந்து பாருங்கள். சொர்க்கா மாதிரி இருக்கும் ஏலியன்ஸ் இந்த இடம். வாகமனில் வராட்டுமேடு வியூ பாயிண்ட்டு என்ன ஃபுல்லு ரோடு மட்டும் ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கும்.
ரோடு சரியே கிடையாது, சுத்தமாக சரியே கிடையாது ரோடு. அடிக்கடி இந்த மாதிரி நீச்சல் குளங்கள் போகுது, நல்லா இருக்கு. வாவ், குட்டி ஒரு ஃபால்ஸ், செம்மையான ஒரு ஃபால்ஸு. அந்த பக்கம் பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஃபால்ஸ் தெரியுது. இது போகும்போது நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபுல்லாகவே ஒரு மினி ஃபால்ஸ் போகுது. செம்மையான பிளேஸு. வேலன்ஸ் ஹிமாலயா, மை ட்ரீம் பைக். ஆக்சுவலி அது ரொம்ப பிடிச்ச பைக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவேன். இந்த மாடல் தான் பெஸ்ட்டு. இப்போ உள்ள மாடல் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல, பழைய மாடல் தான். பாருங்க, செம்மையாக போகுது ஹிமாலயா. ஏலியன்ஸ் பாருங்கள், ஒன்றா கீர் தான். அப்போ 2ஆவது கீரில் ஏற முடியல, ஃபஸ்ட்டு கீரில் மட்டும்தான் இப்போ ஏறுது ஃபுல்லாக வண்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் தான், ஒரு சன்லைட் கூட இல்லை, சூரியனே கிடையாது காய்ஸ். சாரி ஏலியன், சூரியனில் காய்ஸ்ன்றேன், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி ஃப்ரெண்டு நான் ஏலியன் தான் சொல்லுவேன், அதனால் ஏலியன்ஸ்னே நீ சொல்லு அப்படின்னா எனக்கு வாய் மாற்றி மாற்றி வருது காய்ஸ்ன்ட்டு. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பரவாயில்லையா, இதுவும் நல்லா தான் இருக்குது. ரோடை விட்டுட்டு ரோடு சைடு மண் சரியாமல் இருக்குது, அதில் இப்போ போயிட்டு இருக்கோம். சிமெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல பிரச்சனை இல்லை, பட் சைடு ரொம்ப பழம்லாம் இருந்தால், ரொம்ப பெரிய பள்ளமாக இருந்தால் இங்கிட்ட ஏறாதீங்க ஏலியன்ஸ், ரொம்ப ரிஸ்க்கு. அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ரோட்லேயே வந்துடுங்க. ரோட்டை பாருங்கள் எவ்வளோ ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. இதில் வர்றதுக்குலாம் நான் அதில் வந்தேன், பட் நீங்கள் அந்த ரோட்லேயே வாங்க. டேய், நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஐட்டம் பார்த்தியா? மோஸ்ட்லி இங்கே இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் வாகமனுக்கு, இந்த பிளேஸுக்கு. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது உங்கள் ஐடியோட ஓனர் இருக்காப்லையா, ஐடி ஓனர், அவரை கூப்பிட்டு, அப்புறம் எங்கள் தம்பிமாருங்க நிறைய பேர் இருக்காங்க, சித்தப்பா பையங்க நிறைய பேர், அவங்கள கூப்பிட்டு வந்தேன். நான் ரொம்ப நாள் கழித்து பிளான் போட்டோம். இது 2வது டூர் அவங்க கூட போகிறது. மொதல் டூர் வந்து போர், டபுள் பன் போர் இல்ல போர். ஓ 4. நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம், கேரளாவில் எப்படின்னா டூர் செம்மையாக இருந்துச்சு. அங்கே கேரளானா ஆலப்பி போட் ஹவுஸு, அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஃபுல்லாக. அதை முடிச்சுட்டு இது செகண்ட் டூரு. இந்த டூர் வந்து பேசுகிறோம் அப்படியே தேன் வந்து காதில் பாஞ்சிடும். டேய் படி. நாங்கள் மறுபடியும் கொடைக்கானலுக்கு பிளான் போட்டோம். கொடைக்கானலில் 20 பேர் வந்தால் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். 20 பேரில் கடைசியில், அதான் நம்ம டீமை பற்றி தெரியுமா, பசங்களை பற்றி 20 பேர் முதல்ல ஓகே சொன்னாங்க. அடுத்து டூருக்கு ரெடியாக இருந்தது வெறும் 4 பேர் மட்டும்தான். அதனால் கடைசியில் பைக்கில் ஒரு பிளான் போட்டோம். ஆல்ரெடி பைக்கில் எங்கே போனால் நல்லாயிருக்குன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி நான் வாகமன் போயிருக்கேன் அங்கே, அதனால் அங்கே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் சரி அங்கே போகணுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரே ஃபுல்லாக அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன், மன்னிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு விளாகு, அதனால் அப்படி இருக்குது. ஆக்சுவலி அவன் விளாக் பண்ணுறதா தான் இருந்துச்சு. நான் தான் அடுத்து விளாக் ஆரம்பிக்க போகிறேன். இன்ஸ்டா 360 கேமரா வாங்க போகிறேன். வாங்கினதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். சரி இவன் கொண்டு வந்தான் விளாக் கிட்டு, அதை வச்சு சரி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்ப்போமே அப்படின்ட்டு அவனோட அதை வாங்கி, அவன் ஹெல்மெட்டை வாங்கி நான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நியூ ஹிமாலயாவும் போகுது காய்ஸ், சாரி ஏலியன்ஸ், நியூ ஹிமாலயாவும் போகுது.
6 பைக்கில் வந்தோம் ஏலியன்ஸ். 6 பைக்கு 11 பேர் தான். அவன் ஃப்ரெண்டு டாமினார் இருக்காங்களா, அதாவது இந்த கேமராவுக்கு சொந்தக்காரன், அவன் சிங்கிளாக தான் வந்திருக்கான். ஆக்சுவலி 12 பேர் வர்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு, பிளானில் இருந்துச்சு. கடைசி கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு வரலான்ட்டான் ஒருத்தான். ஃபோன் அடிக்க எடுக்கவே மாட்டேன்ட்டான். அதனால் கரெக்டாக 11 பேர் வர்றது மாதிரி ஆகிட்டு. நேற்று ஃபுல்லாக தேனி அந்த ஏரியாவில் ஃபுல்லாக சுற்றணும். இன்றைக்கி ஃபுல்லாமே இங்கே வாகமனில் வராட்டுமூடி போயிருக்கு. ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாக. ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக நல்ல மழை, ரூம் மட்டும் வெளியே வர முடியல. 2 o'clock வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு இங்கே வராட்டுமூடி போயிட்டு வர்றதுக்கே டைம் ஆகிட்டு. ஏலியன்ஸ் இந்த ரோட்டை பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரோட்டு வாகமனில் இதுதான். நடுவில் குகை மாதிரி போகும். 2 சைடு ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். செம வியூ இது. சொர்க்க பூமி வாகமன். பார்த்துக்கோங்க ரோட நிலமையை. ஃபுல்லாக ஆஃப் ரோடு மட்டும்தாங்க. ஒன்றாகிரூவா 2 ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட வேண்டியிருக்கு ஏலியன்ஸ். ஆக்சுவலி நேற்று நைட்டு நாங்கள் வரும்போது செம்ம மிஸ்ட்டு. கொஞ்சம் டைமிங் ஒழுங்காக நாங்கள் கீப்பப் பண்ணல. நேற்று ஆஃப்டர்நூனே வாகமன் வர வேண்டியது. நேற்று ஃபுல்லாகவே அங்கே தேனி கம்பத்தில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே சுருளி ஃபால்ஸில் ஃபுல்லாக லேட் ஆகிட்டு அங்கே குளிக்கிறதுக்கு. அதனால் ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலே தான் ஏற ஆரம்பித்தோம். இங்கே 8:30 ஆகிட்டு மேலே வர்றதுக்கு. ஃபுல்லாக ஆஃப் ரோடு, ஃபுல்லாக மிஸ்ட்டு. அதனால் மெதுவாக தான் வந்தோம். இதை முடிச்சுட்டு நாளைக்கு இலகில் போகிறோம். இலகில் அந்த ரூட்டும் சூப்பராக இருக்கும். நாளைக்கு டிஎஸ் அதை எடுத்து டாக் பண்ணுவாங்க, அதை அப்லோட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள். இதாங்க ஃபுல் வியூ ரோடு காட்டுறோம் பாருங்கள். அப்போ முன்னாடி ஜீப் போயிட்டுருக்கனால தெரிய மாட்டேங்குது, அந்த வியூ தெரியுமான்னு தெரில. ஆக்சுவலி 6 பைக்குன்னு சொல்லியிருந்தால, ஒரு பைக் அப்பாச்சி இப்போ நியூ மாடல் தம்பி தான் எடுத்திருக்கான். ஒரு அப்பாச்சி. முன்னாடி போங்கண்ணா, சீக்கிரம் வழி விடுங்க, அங்காட்டு போய்க்கிறோம். ஐயோ அங்கே ஒரு கார் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் வழி விடுங்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ ஒரு அப்பாச்சி, ஒரு R15, இதே மாதிரி ஒரு ஆரி புல்லட் இன்னொன்று இருக்குது, தம்பி தான் வச்சுருக்கான். அப்புறம் ஒரு டாமினார், அப்புறம் நம்ம நண்பன் சரவணன் பல்சர் 125. அதுதான் கொஞ்சம் ஏற கஷ்டப்பட்டுட்டே இருந்துச்சு. பைக் எடுத்துட்டு போச்சுன்னா பழைய இரும்பு எடுத்துட்டு போறான் பாரு. வேலியன்ஸ் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. ஆப்போசிட்டில் ரொம்ப தூரத்தில் வண்டி வந்தால் கூட தெரியாது வேலியன்ஸ். ஹெட்லைட்டை போட்டுற வண்டி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக இருக்குது. ரோட்டை பார்த்துக்கோங்க, இதுதான் ரோடோட நிலைமை. சரியான ஆஃப் ரோடு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜில் கிளைமேட்டாக இருக்குது. க்ளவ் போடலாம்னு நினச்சேன், ரைடிங் க்ளவு. சரி மழை பெஞ்சிரும், எப்படி நனைஞ்சிரும் அப்படின்ட்டு ரூம்லேயே வச்சுட்டோம். நானும் விசுவாவும் ரைடிங் ஜாக்கெட்டும் போடலை 2 பேருமே. ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக மழை பெய்யும் தெரியும், அதனாலே ரைடிங் க்ளவ் போடலை. ஒரே கேர்ள்ஸாக இருக்காங்களா ப்ரோ? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா? கேரளா கேர்ள்ஸ்லாம் நல்லா தான் இருப்பாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. ஏலியன்ஸ் ஃபுல்லாக மிஸ்ட்டு பாருங்கள். ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் என்ன பைக் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹசார் இண்டிகேஷன் வச்சுக்கோங்க, அது நமக்கு இங்கே ரொம்ப உதவும். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வரும்போது நம்ம ஹெட்லைட்டோட ஹசார் லைட்டு டக்குன்னு உங்களுக்கு தெரியுது.
நேற்று நைட்டு இதோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு வெதரு. டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டீ குடிக்கலாமோ? அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு வேலியன்ஸ், அங்கே போய் டீ சாப்பிட்லாம். நம்மளோட இன்ஸ்டா ஐடி பேர் ஏகேடி ட்ராவலர், அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேரை நான் சொல்லவே இல்லை. என்னோடய பேர் பிரேம். ஃபுல் நேம் வந்து பிரேம் மாலிக். ஆனால் சர்டிஃபிகேட்டில் எல்லாமே பிரேம் தான் இருக்கும். விஸ்வாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இங்கே பார்க் பண்ணி நம்ம இங்கே மிட் ஹவுஸ் இங்கே நம்ம விசிட் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு பைக் பார்க்கிங் பண்ண போகிறாரா எடுக்க போகிறாரான்னு தெரியலையா? ஓகே, இதில் பார்க்கிங் பண்ணிடலாம். தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். ஓ, பார்க்கிங்கில் ஃபைனை போட்டுறக்கூடாது குடும்பத்துக்கு. ப்ரோ, 3000 அனாமத்தார் சாப்பிட்றதுக்கு பார்க்கிங்கில் தான் விட்டுமாண்ணே. 500 ரூபா ஃபைனை போட்டான் எனக்கு. பார்க்கிங்க்கு அதில் தான் இருக்குது, வேறு எங்கே பார்க்கிங் இருக்குது? அதில் பைக் விடக்கூடாதுங்காங்க. இது பார்க்கிங்கா? பைக் பார்க்கிங்கா? ஆக்சுவலி ரூம் போகலாதான் இருந்துச்சு. இப்போ உங்கள் மிட் ஹவுஸ்னு இந்த ஏரியா இருக்குது வர வழியிலே வியூ பாயிண்ட்டு, அதனால் இங்கே விசிட் பண்ண வந்தாச்சு. விஸ்வா வரல இன்னும்? ஹெல்மெட் இருக்கட்டும். இந்த இருக்குல்ல ஏதாவது பல்சர் 150 125 நான் ஒன் டேப்ல நண்பர். போமா லாகர் ஏதோ பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன். நம்மளை வச்சு ஃபன் பண்ண போறீங்கன்னு தெரியுது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னை வச்சு ஏதோ ஃபன் பண்ண போறீங்க மொதல் விளாக் எடுத்ததுக்கு. என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணுங்கடா. A few moments later. எலியன்ஸ் நம்ம மேலே வந்தாச்சு. அதாவது இது ஒரு வியூ பாயிண்ட்டு. 25 ரூபா கேட்டாங்க ஒரு ஆளுக்கு. 25 ரூபா எது கேட்டாங்கன்னு தெரியல. ஆனால் இங்கிட்டு மேலே ஏறணும், அங்கே இடி தான் இங்கே இருக்கா, அது ஏறணும். பட் அது ஒன்றுமே தெரியல. இப்போ கிளியராக இருக்கா? இங்கிட்டு நடந்து போய் அங்கிட்டு ஒரு மேடு இருக்குது, இங்கிட்டு இது ஒரு மேடு, அங்கிட்டு ஒரு மேடு இருக்குது. அந்த மேடு தான் ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே தான் போகிறோம், போயிட்டு பார்ப்போம். ஆனால் பட் 25 ரூபாய்க்கு நடக்க தான் விட்றாங்க. பெரிய வியூ பாயிண்ட் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டம் கூட்டமாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சும்மா ஃபோட்டோ நின்று எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இது இயற்கையான மேடு தான். ஆனால் எதுக்கு 25 ரூபா? அமௌண்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஒரு 10 ரூபான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மெயின்டைன் பண்ணிச்சாலும் இவர் ஃபுல்லாக சேரு அது மாதிரி மண்ணாக வந்திருக்கு, அப்படியே தான் இருக்குது. ஏதோ ஜிப்லைன் இருக்குன்னு போட்டிருக்கு. ஜிப்லைன் இருக்கு, ஜிப்லைன் இருக்கு போட்டிருக்கு. பிரேமே, ஜிப்லைன் போட்டிருக்கு, ஜிப்லைன் போட்டிருக்கு. ஆமாம், ஜிப்லைன் இருக்கான் இருக்காமா இங்கே? அதுக்கு தனி ப்ரைஸ் ஆமா? ஆமாம், தனி ப்ரைஸ். ஏண்டா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஓப்பனில் இருக்கான்னு தெரியல. எங்கே ஜிப்லைன் போட்டிருக்கு? இதில் போட்டுருந்துச்சு ஃபோட்டோ. மேபி அங்கே தான் இருக்கும். அங்கே தான் இருக்கும். அதான் நாங்கள் போய் பார்ப்போம். இப்போ போட்டுருந்துச்சு, போட்டிங்லாம் போட்டுருக்கு. ஜிப்லைன் போட்டு இதுதான் போட்டிங். இந்த இருக்குல்ல போட்டிங், இதுவா போட்டிங்க? இந்த இருக்குல்ல தண்ணி எத்தனா போட்டிங், இதில் தண்ணி எத்தனா போட்டிங். அதான் இங்கே ஒரு இடி தான் இங்கே வச்சுருக்காங்க. அங்கே தான் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. ஃப்ரேம் இது பேர் எடுத்துனா டக்குனு மறந்துருக்கு. மிடாஸ், மிடாஸ் தான் இது. நைஸ் ஜிப்லைன் இருக்குது பார்த்தா. அந்த பார்த்தா தெரியல, ஜிப்லைன் இருக்குது. அந்த ஜிப்லைனில் வந்து எவ்வளோ அமௌண்ட் தெரியல, போய் நாங்கள் விசாரிச்சு சொல்கிறோம். ஆனால் இப்போ பனிமூட்டமாக இருக்குது, நாங்கள் போகிற மாதிரி ஐடியா இல்லை. எல்லாம் அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வரும்போது மிஸ்ட் இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஆனால் மஸ்ட் ட்ரை. வாகமான் வந்து மஸ்ட் ட்ரை. அதுவும் பைக்கில் வரும். பைக்கில் வாங்க, அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கார் அட்வென்ச்சர் செம்மையான. வரக்கூடாது. காரில் வந்தாலும் இங்கே வந்து பைக் ரெண்ட் எடுத்துக்கோங்க. சரியான காற்று அப்பா பா.
ஏன் ஜிப்லைன்னு 400 போட்டிருக்காங்க, சைக்கிளிங்னு 400, காம்போ 600. ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல சைக்கிளிங் தான் இந்த இருக்குது, இதுதான் சைக்கிளிங் போகிறது, நம்ம அழுத்திட்டு போகிறது. பட் இப்போ சுத்தமாக வியூவில் வேஸ்ட், நம்ம போய் வேஸ்ட்டு. ஆனால் சரி இங்கே பூட்டியே வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு ரன்னிங்கில் இல்லை தெரியல, ஆனால் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஏலியன்ஸ், இங்கே ஒன்றுமே இல்லை இப்போதைக்கு. இது லாக்கும் பண்ணி வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அங்கே மட்டும் ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அவ்வளோதான், இதில் கிடையாது. இதுக்கப்புறம் லேக் போவோம். மேபி அதுவோட வீடியோவும் இதோட சேர்ந்து வரும், இல்லைனா அது தனி வீடியோ வரலாம் மேபி, நல்லா இருந்துச்சுன்னா. மற்றபடி ஒன்றுமே இருந்த மாதிரி தெரியல, சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு, அவ்வளோதான். சரி ஏலியன்ஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஏலியன்ஸ் அங்கே ஏதோ குளம் இருக்கான். நான் வீடியோ முடிக்க போகிற டைமில் இப்போ தான் சொல்கிறேன் குளம் இருக்கான், ஆனால் தெரிய மாட்டேங்குது மிஸ்ட்டில் சுத்தம். ஆமாம் ஏலியன்ஸ், உங்களுக்கு தெரியலாம் தெரியல, ஜூம் பண்ணி வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எதாவது கிளியர் பண்ண முடியுதானே. அவ்வளோ பெரிய குளம் இருக்குது. இதான் போட் ரைடிங் சொன்னாங்களா, இதுதான் போட் ரைடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சரியான இது நீளமாக போகுது. இப்போ மிஸ்ட்டு மட்டும் இல்லைனா சூப்பர் கிளியராக இருக்கும். மிஸ்ட்டுனால தான் இந்த இடமே வந்து நார்மலாக இருக்குது. A few moments later. ஏலியன்ஸ் இப்போ கொஞ்சம் கிளியராக ஆச்சு, அதான் நான் ஆன் பண்ணேன். இந்த இடத்துல இவ்வளோ தான், ஜிப்லைன் ரொம்ப கம்மி, நீங்கள் போகிறதே வேஸ்ட்டு தான். ஏன்னா ஜிப்லைன் இவ்வளோ தான், ஐ திங்க் ஒரு 300-400 மீட்டர் தானே இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் வேஸ்ட்டு. அதுவும் சைக்கிள் அதோட ரொம்ப கம்மி, 200 மீட்டர் தான் இருக்குது. காசு வேஸ்ட்டாகாதீங்க, 25 ரூபா கொடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் போட்டிங்கும் ரொம்ப கம்மி. இங்கே இருக்குது, இங்கே ஆரம்பித்து அந்த அதில் முடிஞ்சிருது. வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு, அமௌண்ட்டெல்லாம் அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது. தொடர்ந்து தான் ஆன் பண்ணேன்.